கீமோதெரப்பி எடுத்திருப்பீங்க. அது கீமோதெரப்பி வந்து அது ரேப்பிட்லி மல்டிப்ளையிங். எந்த திசுக்கெல்லாம் வேகமாக மல்டிப்ளை ஆகுதோ, மல்டிப்ளைனா அது பெருக்கமாகிட்டே போதோ. இப்போ முடி வந்து நீங்கள் இன்றைக்கு ஷேவ் பண்ணிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வளர்ந்த மாதிரி உடனே தெரியும் ஷேவ் பண்ணும்போது. அப்போ முடி வந்து மயிர்கால்கள் வந்து சீக்கிரமாக வளரக்கூடியது. அது மியூக்கஸ் மெம்பரேன், வாய்க்குள்ள உள்ள மியூக்கஸ் மெம்பரேன், வயிற்றில் உள்ள மியூக்கஸ் மெம்பரேன், அந்த உள்ள கவரிங் எல்லாமே சீக்கிரமாக ரீப்ளேஸ் ஆகக்கூடியது. டெய்லி ரீப்ளேஸ் ஆகக்கூடிய செல்கள் இருக்குது. குளிக்கும்போது நிறையா நம்ம கோடிக்கணக்கான செல்கள் வந்து நம்ம தோல்லேருந்து கலண்டு போகுது. அதே மாதிரி இந்த மயிர்கால்களில் வந்து கீமோதெரப்பி கொடுக்கும்போது அந்த மாதிரி செல்களை தான் அந்த கீமோதெரப்பட்டிக் ஏஜென்ட்ஸு, அந்த கேன்சர் கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் நரம்பில் போட்டு ஏற்றுறாங்களோ அதெல்லாம் பாதிக்கும். எங்கெல்லாம் செல் டிவிஷன் இருக்கோ, எங்கெல்லாம் அது கேன்சர் செல் வந்து நார்மல் செல்லை விட வேகமாக வளரக்கூடியது, அதை தாக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் உள்ள இந்த செல்லும் மாட்டிக்கிடும். இப்போ ஒரு தீவிரவாதி உள்ளே இருக்கான் அப்படின்னா இவனை சுடும்போது அங்கே 4 பேர், அந்த கூட்டத்துக்குள்ளே 4 பேர் நார்மலாக உள்ளவன்னு செத்து போவான். அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த செல்களை அழிக்கும்போது மற்ற செல்களும் அழிக்கப்படும். அந்த மாதிரி உங்களுக்கு முடி போயிட்டீங்க 2 வருஷம் ஆன பிறகும் வளரலை அப்படின்னா மயிரே போச்சு. இதுக்கு மேலே நான் மயிரே போச்சு, நான் நல்லா இருக்கேன் அவ்வளோதான் சொல்லுவாங்கள்ல. நம்ம வந்து அது போனால் என்ன கெட்டு போச்சு. அதான் நீங்கள் ஒரு விக்கு வேணால் வச்சுக்கோங்க, அதான் செய்ய முடியுமே தவிர மாத்திரை மருந்துலலாம் ஒன்றும் சரி வராது. எவனா ஒருத்தன் நான் இம்ப்ளான்ட் பண்ணுறேன் அங்கே முடிய நடுறேன் நாற்று நடுற மாதிரிம்பா, அதெல்லாம் ஒன்றும் கேட்காதீங்க. விக்கு நல்லா விக்காக செஞ்சு தந்தா உங்களுக்கு எங்கேயாவது போகணுன்னா இது வயசு என்ன 45 56 வயசில் என்ன. இப்போ நானாவதே ஒரு தடவை விக்கு வச்சேன். அந்த டிவியில் பாடும்போது, அது டிவி ஷூட் பண்ணும்போது அந்த பாடலாம் சிங்க் பண்ணும்போது வீடியோ ஷூட் பண்ணும்போது வந்தான் ஒரு ஆள். வந்தவன் என்ன பண்ணால் மேக்கப் மேன் வந்தான். அவன் ஒரு விக்கு புதுசாக செஞ்சுருக்கேன்னு வச்சு பார்த்தா கரெக்டாக இருந்தது. அதை வச்சு பிறகு போட்டதுனால வேறு வழி இல்லை. அந்த 155 பாட்டுக்கு நான் விக்கு வச்சு நடிக்க வேண்டியதாகி போச்சு. இப்போ நான் யூடியூப்பில் என்னுடைய பாட்டு 150 மேற்பட்ட பாட்டு விக்கோடு இருக்கும், சின்ன பையன் மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் வேணால் ஒரு விக்கு வைக்கணும்னா வச்சுங்க. மற்றபடி எவனாவது மாத்திரை தாரேன் மருந்து தாரேன் முடி வளர்ந்துடும் அப்படின்னா ஒரு பையனை நம்பாதீங்க. அது உங்கள் காசை பிடுங்குவானே தவிர அங்கே ஒன்றும் நடக்காது. ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. அந்த மயிர்கால்களை வந்து உங்கள் கேன்சர் செல்கள் எங்கேயாவது இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி அழிக்கும் அந்த மருந்துகள்லாம். அப்போது இதே அடிபட்டு போச்சு. அதனால் போனவனை பற்றி நினச்சிருப்பேனே, போனவன் போனாண்டி வந்தாலும் வருவாண்டி. அது அந்த காலத்தில், இங்கெல்லாம் வராது. நீங்கள் 2 வருஷம் ஆச்சுன்னா இனி நீங்கள் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. சந்தோஷமாக எடுத்துங்க. முடிசூடா மன்னன், அவ்வளோதான். ஏன்னா முடி இருக்கணுமா, நம்ம காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களில் உங்களை பேர் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரு பெரிய ஒரு அரக்கன்றது நீங்கள் தப்பி வந்திருக்கீங்க. இனி உள்ள வாழ்க்கையை நீங்கள் வந்து வெற்றிகரமாக செய்யுங்க. ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வாழ்ந்து காட்டணும். முடியெல்லாம் மயிரே போச்சுன்னு விடுங்க.